கொள்ளை கூட்டத்தின் தலைவனை சிங்காரம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த முகமூடி போட்டு முகத்தையும் மாத்திக்கிட்டு தன் நாட்களுக்கே தான் இன்னான்னு காண்பித்துக் கொள்ளாம அவங்களோட நடமாடி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப தலைவனும் செத்து போயிட்டான். தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவனும் போயிட்டான். ஆமா, நான் ஏன் வேஷம் போட்டு தலைவன் ஆகக்கூடாது? தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இப்ப அந்த கூட்டத்தில் இல்லையே. வேஷம் போடணும். இங்க எங்கேயோ வேஷம் போடுற அறை இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்களே. ஒரே வாசனை சென்ட்டு அள்ளிக்கிட்டு போகுது. ஞாயிற்றுக்கிழமை அம்மா சினிமாவுக்கு போறாங்க போல இருக்கு. யாரு? ஆமா, யாரு? கௌரியா? ஒரே வாடை செண்டு. நீ மண்டு சொண்டு தலையில ஜாதி மல்லி வச்சிருக்கேன். அதான் அப்படி வாசனை. ஆமா, அது இருக்கட்டும். நான் சின்ன இருக்க சொன்னேன். இங்கே வந்த ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியல. இங்க கொஞ்சம் உட்கார்ந்து பாரு. சரி சரி, இங்க உட்கார்ந்து பார்த்தாச்சுல்ல. ஏன் தெரியும் மறுபடியும் அங்கேயே போகணும். நீ ஏன் வர்றியா? ஆமா ஆமா, நானும் வர்றேன். அங்க நெல்லு காய வச்சிருக்க வாசல்ல. என்ன காய வைக்க? ஒன்னைதான் காய வச்சு இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நெல்லு காயுது பாத்துக்க. கௌரி, காக்கா கழுத நாய் இதெல்லாம் வந்தா என்ன செய்யறது? காக்கா கழுத நாய் எல்லாம் வந்தா என்ன செய்யறது? இந்த பாரு, இத கையில வச்சுக்கிட்டு காக்கா குருவி எல்லாம் வந்து நெல்ல கொத்துச்சுன்னா பட்டு பட்டு சத்தம் கேட்கும். படார் படார் ரெண்டு குடு. என்ன பாத்துக்க பாத்துக்க. பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். படார் படார்னு குடு. கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காவல் நாடகம் வேற ஆட பாக்குறியா? வரட்ட அந்த கொத்தவரங்க அப்பா பத்தல் போட்டு அவனையும் காய வைக்க. வந்துட்டான் வில்ல. அதே சென்ட், அதே வாடை, ஒரே சென்ட் ரெண்டு பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சா? யாரது? யாரு? கௌரியா? ஆமா, இதுக்கு முன்னால அடிச்சேன். யார் அடிச்ச? ஐயோ ஐயோ, பாரு மாமா, கண்ணுக்குட்டி எப்படி அடிச்சு போட்டு வச்சுட்டியே. கண்ணுக்குட்டியா? வீட்டுக்குள்ளையா வந்தது? நீ தானே சொன்ன பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டா படார் படார் அடின்னு. அதுக்காக இப்படி இடுப்பு போடுற மாதிரியே அடிச்சு போடுவாங்க. இடுப்புன்னு எனக்கு தெரியுமா? ஆமா, கண்ணுக்குட்டி மடியில இருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி தெரியுது உனக்கு? மாதிரி தானே சொன்னேன். ஓகே, அப்ப என் கண்ணுக்குட்டி நெல்ல தின்னதும் இல்லாம நான் கொடுத்துற மாட்டேன். அடிப்பேன். நீ விளைவிக்க, நீ விளைவிக்க. என்னையா அடிக்கிற? உன்னை அடிச்சேன், கண்ணுக்குட்டின்ல நினைச்சேன். ஐயோ, என் அழகான கண்ணுக்குட்டி இப்படி அடிச்சு போட்டு வச்சுட்டியே. பக்கத்து விட்டு பக்கிரி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அதுக்கு பக்குவமா ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமா ஆமா, பக்கிரி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுறேன். எப்படி? ஐயோ, வீடே நாரி போயிடும். இடுப்பொடிஞ்ச கண்ணுக்குட்டி இனிமே பொழைக்காது. நான் கொண்டு போய் கிணத்துல போட்டுறேன். கிணத்துக்குள்ளியா? வேண்டாம் மாமா, ஏற்கனவே உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது, ஆனா கிணறு தெரியும். வேண்டாம் வேண்டாம், கண்ணுக்குட்டியை போடுற பதிலா நீதான் கிணத்துக்குள்ள விழுவேன். நீ புடிச்சு தள்ளாதான் விழுவேன். இல்லன்னா இத மாத்திரம் தான் போடுவேன். நீயா நீயா? என்ன? எங்க எங்க கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி இங்க கிடக்கு. பழையோட்டி நெல்ல தின்னா வந்து கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி பழையோடி எந்திரிச்சு ஓடுதா? என்ன கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி கிணத்துல போற நான் அதே கிணத்துக்கே போறேன்.
எந்த கணத்துல போட்டானோ தெரியலையே. ஐயோ சாரி. வேகமா வர்றேன். இந்த இடத்துல வந்து இடிச்சா என் மண்டை என்ன ஆகும்? அப்பாடா, நீ எப்படியும் வந்து சேர்ந்துட்டிய. ஆமா மாமாங்க என்ன கிணத்துல கொண்டு போய் போடுறேன்னு தூக்கிட்டு போனான்ல, பாதி வழியில போலீஸ கண்ட உடனே என்ன தொப்புனு கீழே போட்டு ஓடிட்டான். போலீஸ் கண்டம்மா. ஆமா அவர்த்தா கண்ணு தெரியாத எப்படி போலீஸ் பார்த்தா? அதானே போலீஸ் தான் கண்டு தெரியுமே. ஐயோ இல்ல, நம்ம கிட்ட குருட மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஆமா வேஷம் தான். இல்லன்னா சொல்லி சொல்லி அந்த அடிப்பானா. எப்படியோ அடி வாங்கினா வாங்கிட்டு போறோம். நம்ம உறவை பத்தி உங்க மாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டேன். உங்க காதலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் சேர்ந்து நல்லா இருங்க. அப்பா அப்புறமா ஆமா என்ன பந்தோபத்தோட வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பழைய கேடி. ரொம்ப நாளா ஆப்பிடாம இருந்தேன். புறப்படுறது. மாமா கௌரி கௌரி சௌரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. வருவேன். புறப்படு. மாமா தான் போயிட்டாரே. அவர் போன கையோட நம்மளும் புறப்படுவோம் சினிமாவுக்கு. என்னையாது மாமாவை போலீஸ் எடுத்துட்டு போறாங்க. சினிமாவுக்கு நான் வரல, ஹோட்டலுக்கு போலாம். ஹோட்டலுக்கா? ஐயோ பணம் இல்லையே. ஐயோ இத்தனை நாளா சினிமாவை கூட்டிட்டு போறேன், பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் ஆசை காட்டிட்டு இப்ப என்ன கைய வைக்கிற? கல்யாணம் பண்ணிக்கு போறோம்ல, இனிமே சிக்கனமா வேண்டாம். வெட்டி செலவு பண்ணலாமா? நீ எல்லாம் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குடி விசிறு. விசிறவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், 4 தெருவு போயிட்டு வா. வண்டி எடுத்துக்கிட்டா உண்டி எடுத்துக்கிட்டா? வண்டி எடுத்துக்கிட்டா போயிட்டு வா. குடும்ப பாரம் ஆரம்பம். மாடசாமி அண்ணன் நம்ம தலைவரை கூட்டிட்டு வர போனாரு, இன்னும் காணோமே. என்னைக்கு இல்லாம சிங்காரத்தை வர அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. டேய் ஏன்டா அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் வரத்தான் போறாரு. நம்ம எல்லாருடைய ஆசையெல்லாம் நிறைவேறத்தான் போகுது. மாடசாமி மாடசாமி என்ன கூட வருது தலைவர் தானே? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. மாடசாமி இந்த நல்ல இடத்துல பாசை அமைச்சு இவ்வளவு வல்லமையோடு இயக்கிற உனக்கு நான் எப்படி அனுப்பி செலுத்த போறேன்? சந்தேகப்பட்டியே பேசந்த கேட்டியா? தலைவரே தலைவரே தான். என்ன தடுமாற? நாட்டியம் சண்டை போட மட்டும் இல்லை, சதுராடவும் தெரிஞ்சிருக்கேன். குட் பாய் குட் பாய். கமான் கமான் பீ ஸ்டடி. தலைவரும் மாடசாமி எவ்வளவு சகஜமா பழகுறாங்க பாத்தியா? தலைவர்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கீழே ரொம்ப புத்தகம். நம்ம பிசினஸ்க்கு நழுவிட்டே இருந்தா தான் கரெக்ட். மாடசாமி அங்க ஏன்டா கண்ணை திறந்தபடியே இருக்காரு? ஓவரா குடிச்சிருக்காருல்ல. தலைவர் தான் குடிச்சிருக்காரு. எவ்வளவு நிதானமா இருக்காரு பாத்தியா? மாடசாமி இப்படித்தான், கொஞ்சம் குடிச்சா போதும் உணர்ச்சியே இல்லாத பிரேதம் மாதிரி ஆயிடும். பிரேதம் மாதிரி என்ன? பிரேதம் மேகம் என்ன வரவேற்கிற குஷியில. ஏய் மாடசாமி, நான் அப்பவே சொன்னேன் குடிக்காத குடிக்காத. என்ன மனுஷனுங்க சார், அது அப்படியே நான் மன்னிப்பேன். கோச்சிக்காதீங்க சார். சத்தியா அளவுக்கு மீறி குடிச்சதுல தாங்காத போதே உருடுது ரோத. சகோதரர்களே, நமது கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்களா? இல்லை, நல்லவர்கள் போல் வெளியே இருக்கும் நமது ஆட்கள் இன்று இங்கு வரவில்லை. ஓஹோ, வெரி குட் வெரி குட். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். என்னங்க? இன்று முதல் உங்களுடனேயே இருந்து இந்த கூட்டத்தை நானே நடத்த போகிறேன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன? தேச்சூரிலே ஆரம்பித்திருக்கும் நமது கூட்டத்திற்கு மாடசுவாமியையே தலைவராக அனுப்புகிறேன். அதற்காக முன்னமேயே சிங்காரத்தை அனுப்பியாகிவிட்டார். அவர் மயக்கமாக இருக்கிறார். எங்களுக்கு ஓய்வு தேவை. தலைவரே வாங்க 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 வாங்க. பணம் கணக்கிற மாதிரி சொல்லுவாங்களே, சரியா பாப்பாங்க.
என்ன வெளியே நல்லவர் போர் பல இருக்கிறான்னு சொன்னதல்லவா? அவர்களில் ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார். வரட்டும். என் உயிரை விட மேலான தலைவரே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.